வணக்கங்க. நான் உங்க ஈரோடு அக்ரிவேட்லேருந்து உங்க டெக்னீஷியன் சீனி பேசுறேன். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, 370G அப்படிங்கிற ஒரு பவர் வீடர் 7 HP பவர் வீடர் வந்து நம்ம எப்படி வந்து ஓட்டணும், எப்படி ஆயில் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு ஆயில் ஊற்றணும், எத்தனை ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் ஆயில் சேஞ்ச் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், வண்டி எப்படி ரன்னிங் மூவ் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம பார்க்க போலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு தான் இதுதான் இன்ஜின். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் எவ்வளோ ஆயில் ஊற்றணும், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸ், இந்த கியர் பாக்ஸில் எவ்வளோ ஆயில் ஊற்றணும், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் ஃபில்டர், இந்த ஏர் ஃபில்டரில் எவ்வளோ ஆயில் ஊற்றணும், எப்படி ஊற்றணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினுங்க. இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா கிரேடு பார்த்தீங்கன்னா 2040 கிரேடு. இந்த 2040 கிரேடு வந்து இன்ஜினுக்கு எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 650 ml ஊற்றணுங்க. எக்ஸாக்டாக 650 ml. இது எப்பயுமே ஆயில் ஊற்றுகளை பார்த்தீங்கன்னா இன்ஜினையும் கீர் பாக்ஸும் மட்டமாக நிற்க வச்சு அப்படி தான் ஊற்றணும். சப்போஸ் நீங்கள் மட்டமாக நிற்க வைக்காத நீங்கள் சாய்ச்சி ஊற்றுனீங்களோ இதில் பார்த்தீங்கன்னா 650 ml பிடிக்கிறதால ஒரு 100 ml சேர்த்து பிடிக்கணும்னு வச்சோங்களேன். அதனால இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா மட்டமாக நிற்க வச்சு 650 ml ஊற்றணும். இது எப்படி ஊற்றுறீங்கன்னா, இந்த மேலே இருக்கிற கேப்பை கழட்டிட்டு இந்த த்ரெட்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டு வந்து வலிஞ்சாப்பில் இருக்கணுங்க. அதுக்குன்னு ஃபுல்லாக வலிக்கூட வலிஞ்சாப்பில் இந்த த்ரெட்டு வலிஞ்சாப்பில் 650 ml கரெக்டாக பிடிக்கும். சரிங்களா? இதை ஊற்றிட்டு அதே மாதிரி அந்த கேப்பை போட்டு லாக் பண்ணிடுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 650 ml இன்ஜின் ஆயில் ஊற்றி 2040 கிரேடு ஊற்றி லாக் பண்ணிவிட்டு அப்படியே கீர் பாக்ஸுக்கு அப்படியே இந்த சைடு ஆப்போசிட் வந்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கீர் பாக்ஸு. இந்த கீர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை கழட்டிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீர் ஆயில் ஃபில் பண்ணும். இதில் எவ்வளோங்க ஃபில் பண்ணுறது கீர் ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பிடிக்குங்க. இதோட கிரேடு பார்த்தீங்கன்னா 90 கிரேடு. இதில் 1.5 லிட்டர் ஊற்றிச்சு அதே மாதிரி மொத்தமாக தான் நிற்கணும். மொத்தமாக நிற்க வச்சு 1.5 லிட்டரு 90 கிரேடு ஊற்றிட்டு அதே மாதிரி அந்த கேப் வச்சு லாக் பண்ணிடுங்க. இந்த இன்ஜின் ஆயிலும் கீர் பாக்ஸ் ஆயிலும் எவ்வளோ ஊற்றணும், என்ன கிரேட் ஆயில் ஊற்றுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினுக்கு மேலே வரோம். இன்ஜினுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் டேங்க், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு. இந்த பெட்ரோல் வந்து எவ்வளோ பெட்ரோல் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக்குனால உங்களுக்கு பியூர் பெட்ரோல் மட்டும்தான் ஊற்றணும். இதோட கெப்பாசிட்டி எவ்வளோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 லிட்டர் பிடிக்குங்க. பியூர் பெட்ரோல் 3.5 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி வந்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபில்ட்ரு. இந்த ஏர் ஃபில்டர் ஆயில் எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மேலே கருத்தை வந்து இந்த லாக்கை கழட்டிடுங்க. கழட்டிட்டு இப்படி கையில் எடுத்துப்போங்க. தனியாக இப்படி கையில் எடுத்து வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் ஆயில் ஊற்றணும். இந்த உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக இருக்குங்க. இந்த ஸ்டெப்பாக இருக்கிறதால தான் ஆயில் ஊற்றணும். அப்படின்னா இதில் என்ன ஆயிலுங்க ஊற்றலாம், இதில் எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2040 கிரேடு 75 ml பிடிக்குங்க. இன்ஜின் ஆயில் 2040 கிரேடு 75 ml இந்த படியை சுற்றி ஊற்றிட்டு அதே மாதிரியே அப்படி லாக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கொண்டு போயிட்டு ஃபில்டரில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு உங்களுக்கு டவுட் என்னன்னு வருங்கன்னா, இதில் இருக்கிற மாதிரி இதை கழட்டிட்டு இதுக்குள்ளே ஆயில் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊற்றக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஊற்றுற ஆயில் வந்து இந்த ஹோல்ஸுக்குள்ளே உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாமல் போயிடும். ஏன்னா அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் எரியும். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா அது கையில் தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமேல தான் இந்த மாதிரி ஃபிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் ஆயில், ஏர் ஃபில்டர் ஆயில், கீர் ஆயில் எல்லாமே ஊற்றியாச்சுங்க. இப்போ பெட்ரோலும் ஊற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எதுலேருந்து எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சுங்க. இது வந்து ஆஃபு, இது வந்து ஆனு. சுவிட்சை ஆன் பண்ணிக்கோங்க. கீர் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இதுன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? கீர் வந்து நியூட்ரல் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்டெலண்டு மெதுவாக லைட்டாக அப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரல் இருக்குங்க. நியூட்ரலில் விட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸில் இருக்கணும். டச்சு லாக்கில் இருக்கக்கூடாதுங்க. லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸில் இருக்கணும். லைட்டாக ரேஸ் வச்சுக்கோங்க. ஒரு ஆஃப் ரேஸ் வச்சுக்கோங்க. ஒரு பாதி ரேஸ் வச்சுக்கிட்டு அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கல ஒன்று இது வந்து சைலன்ஸருங்க. இது வந்து ஏர் ஃபில்ட்ரு. இது வந்து ஏர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா கையை வச்சு இழுக்கல கொஞ்சம் பெண்ட் அச்சு பிடிச்சிச்சுங்களோ உங்களுக்கு வந்து ஏர் இன்டேக் வந்து உள்ளே அதிகமாக போகுங்க. அப்போ அதிகமாக போகிறப்ப ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆயிடும். அதனால் இது மேலே கை வைக்கக்கூடாது. இது மேலே வந்து சைலன்ஸர், இது வந்து ரொம்ப ஹீட் ஆகும். இது மேலே கை வைக்கக்கூடாது. ஒன்று பெட்ரோல் டேங்கு இல்லைன்னா உங்களுக்கு ரீகைல். நீங்கள் பெட்ரோல் டேங்க் மேலே கை வச்சுக்கோங்க. கையை வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ஆன் ஆஃப். எப்பயுமே இந்த டேங்க் பார்த்த மாதிரி, இந்த சைடு பார்த்த மாதிரி, இந்த பிளாக் கலரு டேங்க் பார்த்த மாதிரி இருந்தால் பெட்ரோல் ஆனு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோக்குங்க. சோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் கூலிங் டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகாது. அப்படி இல்லைனாலும் ஸ்டார்ட் ஆகாத பட்சத்தில் சோக்கை வந்து உங்கள் பக்கம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சோக்கை வந்து ரிட்டர்னு ரெண்டுமே சேம் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா மறுபடி நீங்கள் வண்டி வந்து மூவ் பண்ணலாங்க. இப்போ வாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஆன் பண்ணிக்கிறீங்க, சோக் போட்டுறீங்க. பார்த்தீங்கன்னா ரீகைல் இப்படி இழுத்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸ்டார்ட் ஆகின உடனே சோக்கை ரிட்டர்ன் தள்ளி விட்டுறணும். பார்த்தீங்கன்னா ரீகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என் கையை பாருங்கள், இங்கே வந்து பிடிக்கிறேன், டேங்க் மேலே கை வச்சுக்கிறேன். இப்படி இழுத்து ஒரே இழுப்பாக லென்த் வரைக்கும் இழுத்து ஸ்டார்ட் பண்ணணும்.
நீங்கள் இப்படி லென்த் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி ஸ்டார்டிங்கில் ஓடிட்டு நீங்கள் இப்படி பிடிச்சிட்டே இருக்கிறதோ, அதே இந்த மாதிரி ரிட்டன் விடுறதோ இந்த மாதிரி விட்டிங்கன்னா அந்த உள்ள இருக்கிற ஸ்ப்ரிங் என்ன பண்ணும், ஸ்டார்ட் ஆனோன்னு சுற்றிட்டு இருக்குங்கன்னா ஸ்பைரல் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆயிரும். என்றைக்குமே அக்ரிவேல்டில் பொறுத்த வரைக்கும் ரீகேலுக்கு வந்து வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் ஆகாதுங்க. ஒன்று நம்ம இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறதோ, இந்த மாதிரி விட்டு இழுக்கிறதோ அப்படி இழுத்தா மட்டுமே அந்த ஸ்ப்ரிங் வந்து உங்களுக்கு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 370G 7H பவர் விடரை எப்படி ஆயில் ஊற்றணும், எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தாச்சு. அப்புறம் இப்போ எப்படின்னா வண்டியை வந்து ஐடியல் ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு ஓட விடணும். இந்த ஐடியல் ரன்னிங் எப்படிங்க ஓட விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து ரேஸை குறைச்சிருங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு ரேஸை ஃபுல்லாக குறைச்சிருங்க. ரேஸை ஃபுல்லாக குறைச்சிட்டு 3 hours ஐடியல் ரன்னிங் ஓட விடணும். அந்த 3 hours எப்படிங்க ஓட விடணும், வண்டி இப்படியே பிளேடு செட் எதுவும் மாட்டக்கூடாது. இப்படியே வண்டியை நிறுத்திட்டுங்க. வண்டி வந்து 1 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா 20 நிமிஷம் ரெஸ்ட்டு. மறுபடியும் ஒரு 1 மணி நேரம் ஓட்டிட்டு 20 நிமிஷம் ரெஸ்ட் விடுறீங்களா, அப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் 20 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு 1 hour ஓட்டிட்டு 20 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா சுவிட்சை ஆன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சுவிட்சை ஆன் பண்ணிட்டு பாதி ரேஸ் வச்சுக்கோங்க. ரேஸ் வச்சுட்டு அதே மாதிரியே இந்த ரீகேல போய் இழுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரேஸை ஃபுல்லாக குறைச்சிருங்க. மறுபடியும் ஃபுல்லாக ரேஸை குறைச்சிட்டு 1 hour ஓட விடுறீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 டைமு இந்த மாதிரி ஐடியல் ரன்னிங் ஓட விட்டுட்டு அப்புறமேல தான் நீங்கள் பிளேடு செட்டை மாட்டி ஃபீல்டில் கொண்டு போய் ஓட்டணுங்க. ஃபீல்டில் ஓட்டங்களையும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டுவாங்க, ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் விடலாம். இது எதனால் இந்த நீங்கள் இந்த மாதிரி ரெஸ்ட் விட்டு ஓட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக கிராண்ட் கேஸு. இதில் வந்து கூலிங் சிஸ்டம் கிடையாதுங்க. இது நாம் வந்து ரெஸ்ட் விடுறது தான். ரெஸ்ட் விட்டால் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 hours 3 மணி நேரம் ஐடியல் ரன்னிங் ஓட விட்டாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டில் எப்படி ஓட்டணும், காட்டில் கொண்டு போய் வண்டி எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சை வந்து ஆன் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீரு ஃபஸ்ட்டு போட்டிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டு. இந்த சென்ட்ரல் ஆடு நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நியூட்ரல். சரிங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாங்க ஆக்சிலேட்டர் த்ராட்டில். இதுதான் உங்களுக்கு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதை வந்து ஆக்சிலேட்டர் வச்சிங்கன்னா ஃபுல்லாக வண்டி ரேஸ் ஆகும், ஸ்பீடாக போகும். இதை வந்து குறைச்சிங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா மெதுவாக போகும். நீங்கள் ஃபீல்டில் வந்து பிளேடு செட்டு போட்டு ஓட்டங்களை கம்பல்சரி நீங்கள் ஃபுல் ரேஸ் வச்சுட்டு தான் வண்டி ஓட்டணும். நீங்கள் ஸ்லோவாக வச்சிட்டிங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடு எடுக்கும். லோடு எடுக்கிறப்போ சப்போஸ் ஆஃப் ஆகும், இல்லைன்னா மெதுவாக வண்டி போகும்னு வச்சோங்களேன். அதனால் ரேஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீரை போட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளச்சுங்க. இந்த கிளச்சு வந்து அழுத்தினீங்கன்னா வண்டி வந்து மூவ் ஆகும். இதே வந்து நான் ரொம்ப தூரம் முடி வச்சு அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கு ரொம்ப தூரம் ஓட்டணும்னா இதை வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டு ஹேண்டில் மட்டும் பிடிச்சா போதுங்க, அது பாட்டுக்கு வண்டி போகும். நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த லாக்கை மட்டும் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா வண்டி வந்து நின்றுக்கும், இன்ஜின் ரன்னிங்லேயே இருக்கும். பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எப்படி ஓட்டணும், எப்படி முன்னாடி மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி எப்படி ரிவர்ஸ் ஓட்டுறது எனக்கு தெரியல. வண்டி வந்து ரிவர்ஸ் ஓட்டணும் அப்படின்னா இங்கே அப்படியே முன்னாடி வாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீரு. இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூட்ரல் பண்ணிக்கோங்க. நியூட்ரல் பண்ணிவிட்டு ஒரு டைமு இந்த ரெட் கலர் கிளச்சை பார்த்தீங்கன்னா வச்சு அழுத்தி பாருங்க. அப்படி மெதுவாக வச்சு அழுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வண்டி மூவ் ஆகுதா இல்லையான்னு. சப்போஸ் கியரில் இருந்ததுன்னா இதை வச்சு அழுத்தக்கல வண்டி உங்களுக்கு மூவ் ஆகும். அப்படின்னா வந்து வண்டி மூவ் ஆகக்கூடாது, வண்டி நியூட்ரலாக தான் இருக்கணும். மறுபடியும் மூவ் ஆச்சுன்னா மறுபடியும் நியூட்ரல் பண்ணுங்கள். நியூட்ரல் பண்ணிவிட்டு இதை வச்சு அழுத்தி பாருங்கள், வண்டி மூவ் ஆகணும்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தாங்க உங்களுக்கு ரிவர்ஸ் கீரு. சரிங்களா, இதில் வந்து உங்களுக்கு 2 கீர் இருக்கும், ஸ்லோ ஒன்று ஃபாஸ்ட் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கீரு. இந்த ரிவர்ஸ் கீரை வந்து வண்டி நியூட்ரலில் விட்டுட்டு இந்த ரிவர்ஸ் கீரை பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பிடிச்சிக்கணும். இந்த எண்டு வரைக்கும் பிடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் கிளச் இருக்கும். இந்த ரைட் சைடு இருக்கிறது வந்து எண்டு வரைக்கும் பிடிச்சிட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற கிளச்சை வந்து ரெட் கலர் கிளச் வந்து மெதுவாக அப்படி அழுத்தினீங்களா வண்டி வந்து உங்களுக்கு பின்னாடி வருங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டிங்கன்னா வண்டி வந்து நின்றோம், இன்ஜின் வந்து ரன்னிங்கில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் ஆயில் எவ்வளோ ஃபில் பண்ணணும், கீர் ஆயில் எவ்வளோ ஃபில் பண்ணணும், கீர் ஆயில் எங்கே ஃபில் பண்ணணும், இன்ஜின் ஆயில் எங்கே ஃபில் பண்ணணும், ஏர் ஃபில்டர் ஆயில் எவ்வளோ ஃபில் பண்ணணும், அதை எப்படி கழட்டி நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அதே மாதிரி வண்டி வந்து முன்னாடி பின்னாடி எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆயில் எப்படி ட்ரெயின் பண்ணோம், முக்கியமாக ஆயில் ட்ரெயின் பண்ணோம். அந்த ஆயில் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணோம், எங்கே ட்ரெயின் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க இன்ஜின். இந்த இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா 25 ஆயில் ஊற்றணும் பார்த்தீங்களா, 650 ml ஊற்றுவோம். இந்த ஆயில் எப்படிங்க ட்ரெயின் பண்ணுறது, இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 டைமு 2 ஆயிலுமே ஃபஸ்ட்டு 3 டைமு ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணுங்க. 3 ஆயிலுமே 20 மணி நேரம் கழிச்சு ஃபஸ்ட்டு 3 டைமு 20 மணி நேரம் ஓட்டுறீங்கன்னா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுற கண்டிஷனில் ரன்னிங்கில் 20 மணி நேரம் 3 டைமு 20 மணி நேரம் கழிச்சு ஆயில் சேஞ்ச் பண்ணுறீங்க. அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா
இந்த இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பெட் போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெட் போல்ட்டுக்கும் இந்த சென்டரில் ஒரு நட் இருக்கும், சென்ட்ரல் இந்த போல்ட் இருக்கும். இந்த சென்ட்ரலில் இருக்கிற போல்ட்டை வந்து கழட்டிட்டு நீங்கள் வந்து ஆயிலை ட்ரெயின் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கீர் பாக்ஸு. இந்த கீர் ஆயிலும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு 3 டைம் 20 மணி நேரம் கழிச்சு ரெண்டுமே மாற்றணும், ரெண்டுமே கீழே ட்ரெயின் பண்ணணும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து 90 கிரேட் ஆயில் ஊற்றுவோம். இந்த கிரேடு வந்து எங்கே வந்து ட்ரெயின் பண்ணோம் போல்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா அடியில் இந்த கிரவுண்டில் இருக்கும். கிரவுண்டில் சென்டரில் ஒரு போல்ட் இருக்கும் பாருங்க. இந்த சென்டரில் இருக்கிற போல்ட்டை கழட்டிட்டு பிடிங்கி விட்டிங்கன்னா எல்லா ஆயிலும் கீழே ட்ரெயின் ஆயிரும். ட்ரெயின் ஆனோடனே இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 மறுபடியும் ட்ரெயின் ஆனோன்னு இந்த நட்டை போட்டு விட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 1.5 லிட்டர் 90 கிரேட் ஆயில் கீர் ஆயில் ஊற்றிக்கணுங்க. பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் எப்படி மாற்றணும், கீர் ஆயில் எப்படி மாற்றணும், ஏதோ எந்த போல்ட்டில் ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று ஏர் ஃபில்டர்னு இருக்குது. இதில் ஒரு 75 ml ஆயில் ஊற்றணும். பார்த்தீங்கன்னா 20-40 கிரேடு இன்ஜின் ஆயில் தான் ஊற்றணும். அந்த ஆயிலை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புழுதிக்கடை இருக்குது, மண் வந்து புகையாக பறக்குது அப்படின்னா வீக்லி ஒன்ஸு இதை வந்து இருக்கிற மாதிரி கழட்டிட்டு மேலே இருக்கிற நட்டை வந்து கழட்டுறீங்க. அதே மாதிரியே கழட்டுகளை சேஃப்டியாக கழட்டணுங்க. இதை கழட்டிட்டு இது சப்போஸ் உள்ளே உழுவக்கூடாது, உள்ளே கீழே வந்துச்சு அது வந்து மிஸ் ஆயிரும். இதை கழட்டிட்டு அதே மாதிரியே இப்படி எடுத்துடுறீங்க. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே பாஞ்சு இருக்கும். இந்த பாஞ்சை ஃபஸ்ட்டு கழட்டி எடுக்கிறீங்க கையில். இந்த பாஞ்சை கழட்டி எடுத்துட்டு இதில் லைட்டாக பெட்ரோல் ஊற்றி அலசி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம ஆயில் ஊற்றணும். பார்த்தீங்கன்னா 20-40 இந்த ஆயிலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறீங்க. கீழே ஊற்றிட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஃபுல்லாக டெஸ்ட்டு இருந்தீங்கன்னா மண் டெஸ்ட்டுன்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறீங்க. க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே மறுபடி இதை போட்டு அதே மாதிரி ஆயில் 75 ml 20-40 கிரேடு ஊற்றிட்டு இதையும் நல்லா பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த பாஞ்சையும் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே போட்டுருங்க. இதுக்குள்ளேயே போட்டு மறுபடியும் இப்படியே வெளியே வச்சு லாக் பண்ணி இந்த கப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா இதுவும் மேலே வச்சுட்டு இந்த லாக் எடுத்துக்கோங்க. லாக் எடுத்துட்டு அதுவே மாதிரியே வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 370G 7 HP பவர் வீடர் பெட்ரோல் பவர் வீடர் வந்து நம்ம வந்து எப்படி ஆயில் ஊற்றணும், எப்படி ஓட்டணும், கீர் ஆயில் எங்கே ஊற்றணும், இன்ஜின் ஆயில் எங்கே ஊற்றணும், ஆயில் எங்கே ட்ரெயின் பண்ணணும், எத்தனை மணி ஹவர்ஸ் ஒரு டைம் ட்ரெயின் பண்ணணும், எப்படி வண்டி மூவ் பண்ணணும், வண்டி எப்படி ரிவர்ஸில் மூவ் பண்ணணும், எப்படி ஏர் ஃபில்டருக்கு ஆயில் ஊற்றணும், கார்பரேட்டர் எப்படி பெட்ரோல் ஆஃப் பண்ணி வைக்கணும், இது எல்லாமே மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சுங்க. இதுக்கு மேலே விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.